இன்றைக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் பாத்திரங்களாக நம்மை மாற்ற வேண்டும் விரும்புகிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, அவள் பிள்ளைகளை எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். நான் எந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரன் வருவதற்கு காரணம் இருந்த என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தாயை நான் நினைக்காமல் நாம் இருக்க முடியாது. என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்து என்னுடைய வளர்ச்சியிலே சந்தோஷப்படுகிற ஒரு ஆனந்த கண்ணீர் விட்ட ஒரு எட்வர்ட்ஸ் அம்மாவை நான் நினைக்காமல் இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை கண்டு அவள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே முன்னேற்றத்தில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக நின்று என்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார்கள். இதை போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக தாய்மார்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் உங்கள் அம்மா எடுத்த முயற்சிகளை நீங்கள் மறவாதிருங்கள். நினைத்து பாருங்கள். ரிமெம்பர், உங்களுடைய தாய்மார்களை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். அவருடையதான பிரயாசங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.